Good evening, guys. Welcome to 3GV Max. ஸோ நீங்கள் எல்லோரும் கேட்டுட்டு இருந்த லோக்கல் மேக்ஸிமம் அண்ட் லோக்கல் மினிமம் இன் ஃபர்ஸ்ட் யூனிட். ஸோ அதிகமாக கேட்குற ஒரு 16 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் எல்லாமே இதுலேருந்து தான் கேட்பாங்க. ஸோ வாட் ஆர் தி கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஆஃப் எஃப்? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதோடைய கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் அது எந்த இன்டர்வெல்லில் இன்க்ரீஸிங் ஆகுது டிக்ரீஸிங் ஆகுது. நெக்ஸ்ட் அதோடைய லோக்கல் மேக்ஸிமம் எது லோக்கல் மினிமம் எது. நெக்ஸ்ட் ஃபைண்ட் இன்டர்வல்ஸ் ஆஃப் கான்கேவிட்டியும் ஃபைண்ட் பண்ணணும். அண்ட் தென் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸ் அப்போ மொத்தம் எத்தனை ஃபைண்ட் பண்ணணும்? கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ், இன்க்ரீஸிங் அண்ட் டிக்ரீஸிங், லோக்கல் மேக்ஸிமம் அண்ட் மினிமம், கான்கேவிட்டி அண்ட் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸ் மொத்தம் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதோடைய ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் x⁴ - 2x²+. ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணணும்னா கொடுத்துருக்க f(x)-ஐ ஃபர்ஸ்ட் ஒன் டைம் டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும். f'(x) = ஸோ x⁴ என்னமாகும் டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது 4x³ - 4x. ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை நெக்ஸ்ட்டு 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். f'(x) = 0. 4x³ - 4x = 0. ஸோ வெளியில் காமனாக 4x எடுத்தால் என்னவாகும்? x² - 1 = 0. ஸோ ரெண்டு வேல்யூவும் 0க்கு ஈக்குவேட் பண்ணணும்னா x = 0 and then x உடைய value x = +or -1. So therefore the critical points என்னென்ன வந்துச்சு? 0, -1 and +1. ஸோ நம்ம இன்டர்வல்ஸ் இங்கே எப்படி பிரித்து எழுதணும்னா நம்மளுக்கு இது ஒரு 2 மார்க்ஸ். இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் மட்டும் ஃபைண்ட் பண்ணுறது ஒரு 2 மார்க்ஸில் அடிக்கடி கேட்குற ஒரு இம்பார்ட்டன்ஸ் சம். நெக்ஸ்ட்டு அது இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்கான்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது இன்டர்வல்ஸ் எப்படி எடுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் நம்ம நெகட்டிவ் என்ன வந்துச்சு? -1 to -∞ and then -1 to 0, 0 to 1, next 1 to ∞. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சைன் ஆஃப் f'. ஸோ இங்கே கொடுத்துருக்க வேல்யூவை நம்ம f' போய் சப்ஸ்டியூட் பண்ணணுன்னா அது நம்மளுக்கு இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்கான்னு தெரிஞ்சிடும். ஸோ இங்கே -∞ to -1. ஸோ இது மிடில்லேருந்து நான் ஏதோ ஒரு வேல்யூ எடுக்க போகிறேன் -2. ஸோ நான் f' போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்னவாகும்? 4 -2³ -4 -2. 4 மேலே ஆட் நம்பர் இருந்ததுன்னா மைனஸ் வரும். 2³ வேல்யூ 8 - into - +4 2s are 8 -32 + 8 என்ன ஆன்சர் வரும்? -24. ஸோ அதோடைய சைன் என்ன வரும்? மைனஸ். ஸோ அதே மாதிரி நீங்கள் உள்ளே இருக்க ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸோ மேம் இதுலேருந்து என்ன மேம் எடுத்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலான்னா நீங்கள் -1 0 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இல்லைனா நெக்ஸ்ட்டு இது மிடில் இருக்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 0 பாயிண்ட் சம்திங். ஓகேங்களா? அப்போ என்ன வரும்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சிம்பிள்ஸ் அசைன் ஆகும். நெக்ஸ்ட் மைனஸ்னால் நம்மளுக்கு என்னமாகும்? டிக்ரீஸிங், இன்க்ரீஸிங், டிக்ரீஸிங் அண்ட் தென் இன்க்ரீஸிங். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் ஃபைண்ட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஃபைண்ட் பண்ணணும்? லோக்கல் மேக்ஸிமம் அண்ட் லோக்கல் மினிமம். நம்ம ஃபைண்ட் பண்ண கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்கா? 0, -1 and 1. ஸோ இந்த 3 வேல்யூஸுமே கிவன் f(x)ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ f(x) உடைய வேல்யூ என்ன? x⁴ - 2x² + 3. ஸோ நான் ஃபர்ஸ்ட் f(0) சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 0 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? 3. நெக்ஸ்ட் f(1) 1⁴ 1, 1² 1 + 3. So answer is 4 - 2 2. f(1) is 2 and then f(-1) -1 the whole power 4 -1 the whole square + 3. ஸோ என்னதான் ஆகும்? மேலே ஈவன் நம்பர்ஸ் இருந்தால் ப்ளஸ் ஆகிடும். and then -2 + 3 4 - 2 2. f(1) is 2. ஸோ நம்மளுக்கு ரெண்டு 2 வந்திருக்கு. ஸோ இதில் மினிமம் எதுமா இருக்குது? திஸ் இஸ் தி therefore லோக்கல் மினிமம்
equal to 2 and then local maximum equal to 3. ஸோ இப்படி தான் லோக்கல் மேக்ஸிமம் அண்ட் லோக்கல் மினிமம் ஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கான்கேவிட்டி அண்ட் இன்ஃப்ளெக்ஷன் ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு கான்கேவிட்டி எப்படி ஃபைன் பண்ணணும்னா எஃப் டேஷோடைய வேல்யூ என்ன, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் டேஷை அகைன் நம்ம கான்கேவிட்டி ஃபைன் பண்ணுறதுக்காக அகைன் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ என்னவாகும் 12x² மைனஸ் 4. ஸோ அகைன் இது என்ன பண்ணணும், ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணும்போது 12x² மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. அண்ட் தென் நெக்ஸ்ட் காமனாக என்ன எடுக்கலாம், 4 காமனாக எடுத்தோம்னா 3x² மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. 3x² ஈக்குவல் டு மைனஸ் 1 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் 1. x² ஈக்குவல் டு 1/3 அண்ட் தென் ஸ்கொயர் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ரூட் ஆகிடுமா. 1 வந்து ரூட்டில் வரும்போது 1ஆக தான் வரும். நெக்ஸ்ட்டு √3. ஸோ எக்ஸோட வேல்யூ √3. ஸோ நம்மளுக்கு வந்து கான்கேவிட்டி வந்து இன்டர்வல்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்திருக்குது ப்ளஸ் 1/3 அண்ட் தென் மைனஸ் 1/√3. ஸோ இது எப்படி எழுதுவீங்கம்மா, மைனஸ் 1/√3 மைனஸ் இன்ஃபினிட்டி அண்ட் தென் மைனஸ் 1/√3 1/√3 1/√3 ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ நீங்கள் இதை வச்சு தான் நம்ம என்ன ஃபைன் பண்ணுவோம், ஸோ அந்த வேல்யூஸ் என்னென்ன வந்திருக்கு, இன்டர்வல்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் மைனஸ் 1/√3. ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் எழுதலாம், நீங்கள் இந்த மாதிரி எழுதுது பெட்டராக இருக்கும். அண்ட் தென் மைனஸ் 1/√3 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1/√3. நெக்ஸ்ட் 1/√3 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் இன்ஃபினிட்டி. ஸோ நீங்கள் அதே மாதிரி இதில் இருக்க மிடில் நீங்கள் சேம் -2 கூட வரும் தானே. ஸோ நீங்கள் -2 கூட சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன சிம்பிள் வரும்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ நீங்கள் இதில் இருக்க வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ப்ளஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கான்கேவிட்டி தானே கேட்டிருக்காங்க ஃபைன் பண்ண சொல்லி. கான்கேவ் அப் மைனஸ் வந்தால் கான்கேவ் டவுன் and then concave up. So this is the concavity. So நம்மளுக்கு கொஷின் ஃபைன் பண்ண சொன்னது கான்கேவிட்டி ஃபைன் பண்ண சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸ். ஸோ இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த பாயிண்ட்ஸ் தேவை. ஸோ இதுக்கு ஒரு சின்ன ட்ரா பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது மைனஸ் 1/√3 1/√3. ஸோ இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ நம்மளுக்கு இங்கே ப்ளஸ் வந்துச்சு மைனஸ் ப்ளஸ். ஸோ நம்மளுக்கு எங்கே சிம்பிள்ஸ் சேஞ்ச் ஆகுது, மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து. ஸோ இந்த பாயிண்ட்ஸில் இருந்து இந்த பாயிண்ட்ஸ்க்கு மாறும்போது நம்மளுக்கு என்ன சேஞ்ச் ஆகுது, சிம்பிள்ஸ் சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து இந்த சேஞ்ச் ஆகும்போது இந்த பாயிண்ட்ஸில் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்மளுக்கு அப்போ இன்ஃப்ளெக்ஷன்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து 2 இருக்குது. என்னென்ன வந்திருக்கு, மைனஸ் 1/√3 1/√3ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த வேல்யூவை நம்ம எஃப் ஆஃப் எக்ஸில் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுடைய வேல்யூ என்னம்மா, x⁴ மைனஸ் 2x² ப்ளஸ் 3. ஸோ நான் ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் மைனஸ் 1/√3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். மைனஸ் 1/√3 ஹோல் பவர் 4 மைனஸ் 2 மைனஸ் 1/√3 ஹோல் பவர் ஸ்கொயர் ப்ளஸ் 3. ஸோ மேலே ஈவன் நம்பர்ஸ் வந்தாவே நம்மளுக்கு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். 1/4 1. ஸோ நம்மளுக்கு √3யை 2 டைம்ஸை வந்து நம்மளுக்கு மல்டிபிள் பண்ணால் என்னவாகும், 3. ஸோ அகைன் இன்னொரு √3யை நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணால் 3. நம்மளுக்கு அப்போ இங்கே 4 √3s இருக்குது. 4 √3s பண்ணால் என்னவாகும், 3 × 3 3 3s are 9 மைனஸ் 2 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1. ஸோ அகைன் இங்கே என்ன வரும் நம்மளுக்கு 3 ப்ளஸ் 3. ஸோ நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 1 3 2s are 6 ப்ளஸ் 9 3s are 27. 28 minus 6/9 and then 22/9.
ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் 1/√3க்கு ஸோ இந்த வேல்யூஸ் வந்திருக்கா. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 1/√3 ஈக்குவல் டு 1/√3 ஹோல் பவர் 4 மைனஸ் 2 1/√3 ஹோல் பவர் ஸ்கொயர் ப்ளஸ் 3. ஸோ நம்மளுக்கு என்ன தான் வரப்போகுது, சேம் ஆன்சர் தான் இதுக்கும் வரப்போகுது. ஸோ ஒரு சம்க்கு டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வரும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. தேர்ஃபோர் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸ் ஸோ நம்மளுக்கு என்னம்மா வந்துச்சு, ப்ளஸ்ஸா மைனஸ் 1/√3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 22/9. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் காய்ஸ். ஸோ ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமுக்கு போடுங்க, ஓகேங்களா. எனி டவுட்ஸ் ஜஸ்ட் கமெண்ட் மீ. தேங்க்யூ.